பார்த்தா பழம் சிரிக்குது அப்படி. அப்புறம் தம்பி நீங்க சரி சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் தான். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இடையில வர்றீங்க இடையில போறீங்க, எப்ப வர்றீங்க எப்ப போறேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. யாரு இடையிலே வந்து இடையில போறேன் அப்படியே பிடிக்க முடியலையப்பா, சிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வச்சு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீமா? ஐயோ என்ன இவ்வளவு நேரமா மைக் கொடுத்தாரு, மைக் உடைச்சிருப்பாங்க. யாரு? நல்லா இருக்கீங்களா? எங்க மைக்கு உடையறதா? இதோட பெரிய மைக்கா வச்சிருக்கேன். அவ்வளவு வேகமா கோமல் குத்துற மாதிரி குத்துறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்ப தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? உடனே யாரு இந்த பக்கம் வர சொல்லுது? குத்துறவே இல்லையே பாரி. ஒரு நாள் கொடுத்தா 9 நாள் அப்படி மாத்தி இப்ப சந்தோஷம். பரவாயில்ல, பெரிய ரொம்ப நல்ல விஷயம் தானே. நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? நீயே வந்து திருத்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கியா? யாப்பா அப்படி ஊருக்காரங்க படி வச்சதான் வச்சியல, அது கொஞ்சம் பின்னாடி பொம்பளை பிள்ளை ஏறுற மாதிரி வச்சதா ஏறி வருவோம்ல. அட படியில ஏறி வர தம்பி நீங்க ரொம்ப சிரமமா இருக்கு ஏறி வர்றதுக்கு. குப்பை விழுந்துருவோம். எப்படி பாவடை அவுத்து அங்க வச்சுட்டு அப்புறம் இங்க வந்துடவா? வர சொல்லுங்களேன். அவங்களும் அப்படியே பாவடை அவுத்து அங்க வைக்கிறத எடுத்துட்டு போட்டோம். யூடியூப் சேனல் எடுத்து கொண்டு இருக்கும். கொடிமலர் சேனல் அன்பு அண்ணா நன்றி வணக்கம். நான் பார்த்ததுல நெக்ஸ்ட் முதல்ல பாக்குறேன். ஆனா வீடியோ வந்ததே முதல்ல யார் வர சொல்லுமா? ஊர்ல வச்சிருக்காங்களா? அதான் வந்த முறையே சொல்லணும். நீ எல்லாரும் செய்வோம் எனக்கு மாற்ற சித்திரமே அப்படி நீங்க சொல்லியனா தலை எடுத்து முடிஞ்சிருச்சு. இன்னும் பெருசா இதோட பெருசாவா?
நல்லா இருக்காங்க அப்ப ரொம்ப. நீங்க அப்படி என்ன தம்பி வழுக்குது எங்க கருதி பண்ணுவாங்க இதுல ஏன் டேப் படிக்கல ஏப்பா ஆடாடா உந்துட்டே போ நல்லா தண்ணி பாட்டு வலிக்கு உருவட்டா ஓர மேல அப்புறம் வலிக்குவோம் பரவாயில்ல நாங்கள் அப்படியே ஆட்டை பிரிக்க போறோம் ஐயோ விழுந்தா கும்ப கட்டின்னு என்னப்பா அடியே காலு அப்படிலாம் நான் விழுக மாட்டேன் கால் ஒடிஞ்சா நின்றுகிட்டே தான் இருப்பேன் நீங்க சொல்ற மாதிரிலாம் விழுக மாட்டேன் அப்படி விழுந்தா நல்லாவா இருக்கும் அதுவும் நான் விழுந்து பார்த்து அதான் பாத்துறாதீங்க யார் தூக்குறதா உங்களுக்கு முடியாது தூக்கத்துக்கு ஆள் நிறைய இருக்கு காதல் கொண்ட நடி உன்னை கடிச்சு தும்பு நடி காதல் கட்டேடி எங்களுக்கு தான் அந்த துணி வேணாங்கிற கேப்படுத்து விடுங்க நாளை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கலாம் நீ வள வளர்க்கும் இடுப்புக்கு அழகானது
தம்பி கலைமணி போட்டா என்ன போடாச்சு என்ன என் தம்பி நீ பூ போட்டானே போடாம தானே அடி என்னடி கேக்கமா நீ திருச்செந்தூர் பக்கமா கவலமத்த இல்லை என்ன உன்னை லண்டனிலே விப்போம்மா ஏமாந்த வைப்பிய மண்டனில பார்வையில சுத்தி சுத்தி வருவாங்க நீ செத்தனரை கண்ட சத்தாய் எங்க ஏரியா உப்படமங்கலம் சந்தையில விற்பாங்க ஓ கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் காமம் என்று எண்ணாதே ஓ கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் காமம் என்று எண்ணாதே ஓ உண்டையில உடத்திடுவார் உள்ளுக்குள்ள போயிடாத உள்ளுக்குள்ள போயிடாத அப்படியே மாத்தா ஆட்டா சுத்த நல்ல வீடாகுது மதுரையிலே கலச்செல்வி அவரம் தம்பி படிக்கிற தம்பி யூடியூப் சேனல் தம்பி இது ரொம்ப முக்கியம் பிக்கப் பண்ணிக்க மதுரையிலே கலச்செல்வி அவகம் காரக்குடியிலே மாயா அவகம் கருவூரிலே ஜெயஜோதி அவகம் திண்டுக்கல்லிலே முருகவள்ளி ஊர்வசி முனியம்மா அவகம் கும்பகோணத்திலே உமா மகேஸ்வரி அவகம்மா புவனேஸ்வரி மண்ணளக்கும் தாயே மகிமதருவாயே நல்ல வேலை மதுரப்படுக்குவாயன்னு சொல்லுவான்னு பாத்தியாக்க நினைச்சேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் மண்ணளக்கும் தாயே மகிமதருவாயே சொட்டானி கரை வடு ஜெகதாம்பிகை சிப்பி செலுக்காத பொச்சிலமா இருக்குது பொன்னால் செய்வது பொச்சிலை கண்ணால் செய்வது கச்சிலை ஆனா அச்சிலே ஆவலின மொட்டாவில செத்த சண்டையில இல்லைன்னு மண்டியில உன்னை எங்கிட்டு தேட்டுத்தை உன்கில் காணவே உள்ளம் நாடுதே இட்டு வந்தையும் அம்மாயக்கோ என்னை எங்கிட்டோ கொண்டு செல்லுதம்மா இட்டு வந்தையும் அம்மாயக்கோ கொண்டு செல்லுதம்மா செம்மறியாடே செம்மறியாடே சனுக்கு வரியா சொல் இன்னுமா உங்களுக்கு சென பிடிக்க ஆசை சொல்லிட்டு போற எங்க ஏரியாவுல 4 குட்டி போட்டுட்டு இருக்குது அப்படின்னு அவன் பேர் சொல்லிக்குவாரு. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எதிர்பார்த்திருக்கணும். போயா முதல்ல ஆள பாரு. அப்படி மாதிரி எத்தனை பேர் நான் பாத்திருக்கேன் முதல்ல. பாத்துபடி முகத்தை பாக்கும்போது தெரியுது. என்ன முகரே வைக்கிறப்ப நான் பார்க்க மாட்டேனா? நல்ல பாத்துபடி. நான் வேணான்னு குச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நானே வேணான்னு தான் விடுறேன். எதுல? வேணான்னு தான் விடுறேன். ஏய் வேணான்னு அப்புறம் வந்து அதுல விடுறே நீ. இல்ல வேணாங்கறிய. ஊர்காரங்க விட சொல்றாங்களே. ஆமா. நான் வேண்டாம். ஆனா ஊர்காரங்க விட சொல்றாங்களே. நீ புதுப்பட்டி பெருமாளே. எப்போ நீ விட்டுக்கிட்டு போற எனக்கு பயமா இருக்கு விட்டுறியோ? முதல்ல பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஒரு நாளைக்கு விட்டுட்டு நீ வச்சுக்க அடிக்கடி விட சொல்லுவேன். என்ன மானங்கட பேர வெக்க மாட உனக்குடா? உனக்கு அசிங்கமா இல்ல? அதெல்லாம் அறிவுள்ளவன் செஞ்சது. நமக்கு ஒரு பொழப்பு. நாளை நல்லவாரி பேர. நான் விடுத்த பெரிய மனுஷன் தானே. அறிவு இல்ல. மகளை பார்த்து இப்படி கேக்குறீங்க மானங்கட சித்தப்பா. பெரிய மனுஷன் நினைக்காதே. 50 ஆசை வரும். ஆசை வர செய்யணுமே. ஆசையுடன் பாசம் வரும். அந்த ரங்க கிடையாதம்மா. இது நாள் செல்ல சுகந்தான் அம்மா.
அது என்ன ஜிகிடி ஜிக்காவு அவர் பாடலாம் பாட்டு எனக்கு தெரியற வரைக்கும் ஜிகர் தண்டான ஏய்யா, இல்லையா 100 பாட்டாயா பாடு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பார்த்த உடனே அதெல்லாம் நிறைய இருக்குதுமா ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பா முதல்ல. யார் முதல்ல? நீ யாருமா நீ யாரு ஏறாச்சு சுருக்கானி அதுக்கு மேல நீட்டா விட்டு நீ போட்டேன். யாருன்னு கேட்க வந்தேன் நான் வந்து இங்க வந்து ஆட்டக்கார பிள்ளைங்க. ஆட்டக்கார பிள்ளை ஆமா, நீங்க யாரு? நான் வந்து மாட்டுக்கார பையன் மாட்டுக்கார பிள்ளைக்கு நாடகம் பண்ண மசர கொடுக்குற வேலை. மாட்டுக்கார பையன் தான் ஆ. நான் வந்து ஒரு வேலை முக்கியமான வேலையை வந்தேன் என் வயசுக்காரன் நீ தாமஸ் கூப்பிட்டு தம்பி, நான் ஒரு முக்கியமான வேலையை வந்தேன்டா ராசா என்ன வேலையா வந்தீங்க? இந்த புள்ள என் குழப்ப கிடச்சு விட்டு மல்லு மல்லு ஏய், வேலை இங்க அலையுது. பாரு யாரு கூட போய் நான் கிடக்குறது இல்ல. போன கிட்ட போய் விட்டு தண்ணி தெளிச்சு விட்டாரு போன விட வேண்டியதா. யாரு? எங்களுக்கு கெடுத்து பழக்கம் இல்ல குடுத்துதான் பழக்கம் அது போய் தொட. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அது நாங்க சொல்லணும் இங்க பாரு உன் தொல்லை தாங்க முடியாது. பாப்பா. நீ 6 வரைக்கும் இது இம்சை தாங்க முடியாது. இங்க பாரு எங்க வேணாலும் பாக்க சொல்லு இங்க மட்டும் பாக்க ஏன் நீ சொல்லு இங்க பாரு அங்கதான் பாறை பாத்து என்ன பண்ண போறிய? என்ன பண்ணுது அங்க பார்த்துதான் 5 லட்சம் கடன் மட்டும் போச்சுடா நீ தம்பி 35 வருஷமா 5 லட்சம் கட்டுற. அந்த 5 லட்சத்தை கட்டவே முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கற முடியல ஏன்? எப்படி வருதோ அப்படியே போகுது ஆக்கிட்டுக்கே வந்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது ஏன்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே அதுதான் செய்யறாங்க. மனுஷனா போறது ஏயா? ரோட்ல ஒரு நாய்க்குட்டியா அது செய்யணும் மனுஷன் செய்ய மாட்டாங்க. ஆளுந்தையா பாப்பு கொட்டா குச்சி குப்பையை கிடந்தாலும் குச்சி கோர்த்துக்கிட்டே கிடக்கலாம் சும்மா கிடந்தா சோம்பேறி ஆகி போயிடும் எப்படி கலைமணி ஒருத்தர் அடுத்து அறுக்கவே முடிய மக்களையா அப்படி சூப்பர் 92 கருக்கருவாளா. போய முதல்ல அப்படி எல்லாம் நீ ஒரு ஆறு டவுசரும் மண்டையா ஓடி போய் மரியாதையா அப்புறம் டவுசர் ஏன் பாக்குற டவுசருக்கு உள்ள இருக்கிறத பாரு இல்லையே யாரு சொன்னது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்படி சந்தேகம் பார்த்தா நான் யூரின் போகும்போது கூட வந்து அதெல்லாம் பாரு பாத்தாச்சு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னதே காணோம். அப்படியே அது உனக்கும் தெரிஞ்ச போச்சா அது என்ன? அப்பவே சொன்ன இந்த சேகர கிட்ட என்னது? ஏன் இந்த பிள்ளை கிட்ட எல்லாம் இல்லைன்னு சொல்லாதுக்கிட்டா ஏய், நான் பார்த்தேன். அது என்னை ஒரு மாதிரியா நினைச்சது சொல்றான்னு சொன்னேன் என்னத்தியா? ஏய், உனக்கு மான ரோசமே இல்லையா? நான் சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? என்ன சொல்ற நீங்க நான் மான ரோசம் சூடு சொல்றேன். உங்க ரோஸ் இருக்கா? அதுல உங்க வெக்கம் இருக்கா? அப்படி சூடு சொரணை இருக்கா? ஏம்மா வெக்கமானவன் ஒண்ணு இருக்குதா என்ன தம்பி விக்கி நாடகத்துக்கு வந்து அதெல்லாம் விட்டுறணும், அப்பதான் பேர் எடுக்க முடியும். உங்க 2 பேருக்கு போதும் இருக்கா இல்ல வெக்கம் மான சூடு சொன்னேன் எனக்கு சுத்தமா இல்ல தெரியும் நான் ஒண்ணா நம்பர் மழுங்கு பையன் என்னைக்கு உங்களோட உங்களோட இந்த புள்ள சேஷம்? உங்களோட இந்த புள்ள சேர்ந்துருக்கு இதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா விக்கி நான் சொல்லுனேன் மழுங்கு பையனுக்கு பொண்ணை கொடு ரோசக்காரனுக்கு காசை கொடு ஆசை கொடுப்பு தரவா மழுங்கு பையனுக்கு பொண்ணை கொடு ஒண்ணு கொடுத்தா சிவனேன்னு கிடக்குறான் அதான் அந்த சொல்றேன். வீடியோ ஒரு 2 செகண்ட் மட்டும் ஆஃப் பண்ணுங்களேன். எதுக்கு தாண்டி ஜாமான் எடுத்து போறேன் அப்ப. தம்பி அப்படியெல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்கடா அந்த பிள்ளை முக்கியமான ஏரியாவை அதுக்காக மூடிக்கிட்டு இருக்கேன் இப்ப. முக்கியமான ஏரியாவை பார்க்க நினைக்குது நீ சாப்பாடு இருக்கிறதுக்கு வீடியோ காப்படுற நீ வேணா அறுத்துட்டு போ ஆனா அதுக்கு இப்படி அடுத்தவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. இங்க இருந்தாதான் இருப்பா அவரே தொலைவு கண்டுபிடிச்சு அம்மா வந்துருக்கிறாரு. அம்மா புண்ணியவாதி அதனால இப்படி ஓத்திரியா. அம்மா புண்ணியவாதி உன்னோட நான் பிரச்சனைக்கு வரல தாயே அதெல்லாம் கேட்பாங்க, ஏன் என்ன இதை பாக்குறீங்க? ஏய், இது எதுக்கு தொந்தரவு? அது வேண்டாம் ஆ. நான் இந்த இங்க பாரு, இடத்துல நானும் போனா போயிட்டு போது சின்ன பிள்ளை வயசான ஆளாச்சுன்னு பார்த்து ஓடி போயிரு முதல்ல. பெருமாளு, சின்ன பையன் சொல்லு ஜோ, சின்ன பையன் இங்க பாரு, இங்க என்ன பாரு அங்கேயே பாக்குற களிமணிய நீ வயசான ஆளு போனா போயிட்டு போது சின்ன பையன் ஆச்சுன்னு பார்க்கற போக சொல்லு. எனக்கு அப்படியே இருமா ஒரு சந்தேகத்தை நானே தீர்த்து வைக்கிறேன் ஏ தம்பி நான் வைத்திருக்கிற விக்கு நான் போட்டுக்கிற சட்டை டவுத் இருக்கு என் ஏஜ் என்ன இருக்குப்பா நீ சொல்லு தாமஸ் ஆனா அந்த ஒரு கோல சொல்லு ஆளு கேக்குற பாரு. ஒரு ஓரளவு ஒரு 55 சொல்லலாம் ஐயோ அவ்வளவுதான் சரி பையன் ஏன் பண்ணீங்க? 32 தான் பாருங்க. பத்தியா சரி எப்படி 55ன்னே வச்சுக்கோங்க இல்ல மாமா, அவனுக்கு 30 வயசு நான் சொல்றேன். ஒரு மனுஷன் 80லயும் எந்திரிச்சு வேலை பார்க்கறான் ஆமா. நீ என்ன தெரியுமா நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கேன் வியாபாரம் பண்ண வந்திருக்கமா என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? என்ன வியாபாரம் தெரியுமா உங்க அம்மா யாரை பிடிச்சிட்டு? 4 பேத்த பிடிச்சு உங்க அம்மா நீ எல்லாம் ஒரு பிடிக்க வர மாட்டே, உடனே பிடிச்சி எங்க அவன் உங்க கொடுத்துட்டு? என்னையும் நொங்காத நான் ஏற்கனவே நொங்கிதான் தாங்க முடியாம இருக்கிறேன் நொங்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கேன் அப்படியா? நீ எதுக்கு வந்திருக்க அந்த இளநீ வியாபாரம் பார்க்கறா. இளநியா? இளநீ வியாபாரம் பாயா? ஏய் அது கேட்டாங்க பிள்ளை அப்படியா? ஆமா அது சரி, நான் இளநீ வியாபாரம் பார்க்கறேன். ஏமா இளநியா ஆமா. என்னமா திண்டு இளநீரை போட தலைவர் என்ன பண்ற? பாப்பு. அந்த பொழப்பு தான் அதை தானா இங்க பாரு திண்டுக்கல் சிறுமலை சப்போட்டமா இருக்குது நீ என்ன இளநின்னு சொல்ற அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ அப்படி சொன்னாவே எனக்கு சந்தோஷம் தான். தெரியும் தெரியும் நமக்கு தான் வேற மாதிரி இருக்குன்னு தெரியுமே உனக்கு. நான் என்ன மாதிரி சொன்னாலும் நீ கோச்சிக்கவே மாட்டே அதெல்லாம் எனக்கு தெரியும் அட ஏன் நீ சப்போட்டா மாதிரி எதுக்குமே இருக்குது சூடு சொல்ல வராங்க, இதுக்கு வரப்போகுது. இளந்த பழம் மாதிரி இருக்குது ஒண்ணுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. கடுகு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா கூட நீ கோச்சிக்கவே நீ மாட்டீங்க அப்படி கும்பலா போட்டு கும்பிடுறீங்கன்னா ஏற்படுது. என்ன பண்றது அப்படிதான் பிரச்சனை இல்லாம இருக்குது இப்ப உன்னோட வியாபாரத்தை பத்தி கேட்பேன் சரி, கேளுங்க. உன்னோட நீ என்ன சொன்ன சொந்தக்காரங்க கேட்க சொன்னாங்களா? என்னது வந்து நோக்கு என்னடா இளநீ? அப்படிதானே
இப்போ உன்னுடைய என்னுடைய வியாபாரத்தை எடுத்து ஓதுவோம். லாபம் வந்தா நம்ம வச்சுக்கலாம். இல்ல ஓவ வேண்டாம் கூடுங்க. இல்ல எடுத்து பாடலாம். லாபம் வந்தா நம்ம வச்சுக்கலாம். நட்டம் வந்த பாரு. ஆட்டு விட்டு வச்சுக்கிறப்பாங்க. சிவா பையன் கிட்ட கொடுத்துடலாம். அந்த பையன் ரொம்ப வருத்தமா வந்திருக்கீங்க. அந்த பையன் சொல்றேன். அந்த பையன் தனியா பேக் கொண்டு வந்திருக்கிறியா? கொண்டு போய் அங்க உப்படமாங்கத்துல வித்து போடுறான். அந்த பையன் குளிக்காம வந்திருக்கு. என்ன இதுக்கு பாவத்தை. சரி. இளநீ அம்மா இளநீ அம்மா. உன்னோட எவரா இளநீ அம்மா. ஆமாமா. ஆனா என்னுடைய எவரா இன்னைக்கு வந்து நொங்கம்மா நொங்கம்மா நொங்கம்மா. இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களுடைய இளநீ எந்த மரத்துல காக்கி எந்த மரத்துல காக்கி எந்த மரத்துலதான் காய்க்கும் அம்மா. உங்களோட இளநீ எல்லாம் தென்னை மரத்துல காய்க்கும் அம்மா. ஆனா எங்களோட நொங்கெல்லாம் பல மரத்துல காக்கும் பல மரத்துல காக்கும் பல மரத்துல காய்க்கும் அம்மா. இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களோட இளநீ காய்க்கிற தென்னை மரம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படிதான் இருக்கும் அம்மா. எங்க விட்டு தென்னை மரம் தொட்டாலே இருக்குமுங்க. ஆமாமா அடியில அடியில ஆயில் எல்லாம் அடிச்சு விடுவீங்களே. ஆயில் அடிச்சுக்க கரையம் பிடிக்காம. ஏங்க ஆயில் அடிக்கிற இளநியாது அந்த ஆயில எனக்கு காலையில எழுதி விட்டு பார்த்த பழக்க தோசை போகும் பாப்பா. எல்லாமே அப்படிதான் இருக்கு. உங்களோட தென்னை மரம் வலுவலன் இருக்கும் அம்மா. ஆனா எங்களோட மரம் தான் மேல இருந்து கீழே வரைக்கும் சொல் சொல்லு இருக்கு சொல் சொல்லு இருக்கு அம்மா. ஆசில ஊத்தி உரிச்சிரு. இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களோட இளநீ தென்னை மரத்துல எப்படி தொங்கும் எப்படி தொங்கும் எப்படிதான் தொங்கும் அம்மா. பண்ணலன்னா நான் பண்ண வைப்பேன் இல்ல. எப்படி தொங்கும் இளநீ. எங்க விட்டு இல்லையா தம்பி. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. உங்களோட இளநீ எல்லாம் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா தொங்கும் அம்மா. ஆனா எங்களோட நொங்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து தொங்கும் சேர்ந்து தொங்கும் சேர்ந்துதான் தொங்கும் அம்மா. இந்த வேலையவே செய்யு. நல்லா கும்பு போடு. ஒரு கொலையில 50 காய் இருந்தாலே தாமசே ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம அப்படி ஒற்றுமையா தொங்குவோம். ஒற்றுமையில புளியாக்கத்தை ஊத்த கொடவ முக்குல கொத்தினா தான் விட்டு பிடிப்போம். இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களோட இளநில எவ்வளவு தண்ணி இருக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு எவ்வளவு தண்ணிதான் இருக்கும் அம்மா. ஒரு சொம்பு தண்ணி வரும் 2 சொம்பு தண்ணி வரும் காட்டம்பளம் தண்ணி வரும் இளநிய பொறுத்து. உங்களோட இளநில அரைப்படி தண்ணி காப்படி தண்ணி இளநிய பொறுத்து தண்ணி வரும் அம்மா. ஆமாமா. ஆனா எங்களோட நொங்குலதான் சதக்கடு வெட்டி பதக்கடு முட்டா சிலுக்கடு முட்டி 4 சொட்டு தண்ணி வரும் 4 சொட்டு தண்ணி வரும் 4 சொட்டு தண்ணி வரும். நீ அழியாட்ட ஆடுற. நீ என்ன எல்லாரும் போய் சொல்றாங்க. நீ எத்தனை பேர் திட்டு கேட்ட. இளநியம்மா இளநியம்மா. ஏய் இந்தாமா எல்லாரும் போய் சொல்றாங்க. எத்தனை பேர் திட்டு கேட்ட. எல்லாரும் தான் வியாபாரம் பண்றவங்க. ஏமா நொங்குல 10 குடமா வரு 4 சொட்டு தான் வரு. இளநியம்மா இளநியம்மா. உங்களோட இளநில கடைசியில என்ன மிஞ்சும் என்ன மிஞ்சும் என்னதான் மிஞ்சும் அம்மா. உங்களோட இளநில கடைசியில ஓடு மிஞ்சு நாறு மிஞ்சு பருப்பு மிஞ்சும் அம்மா. ஆனா எங்களோட நொங்குலதான் கடைசியில கொட்டை மிஞ்சும் கொட்டை மிஞ்சும் கொட்டை மிஞ்சும் அம்மா. அது கடைசியில பூமிக்குள்ள விழுந்து மழை வேண்டி நினைஞ்சு முளைச்சு போய் பூமிக்குள்ள போய் ஒண்ணு பாரு இத்தான் தண்ணி இருக்கு. ஒரு கிழங்கு ஒரு கிழங்கு வாங்கி ஒரு கிழங்கு வாங்கி அப்படியே வேவிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒடிச்சு போடும் எலும்பு கூட உடனே ஒட்டும். பாப்பக்காப்பட்டி போக வேண்டியதில்லை பூத்தம்பட்டி போக வேண்டியதில்லை கட்டி போடுறதுக்கு இல்லையா. என்னது மட்டும் ஒண்ணு உள்ள நல்ல போகுது உடனே ஒடிச்சு நிலைமை வருதோ இதே ஊரு தூக்கு போட்டு தொங்கிடுவேன். அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீ சாக விட அவ்வளவு சீக்கிரம் உன்னை தொங்க விட மாட்டேன். அதுக்கு தலை விடுங்க தவிர உடைய தொங்க விட செஞ்சு அசந்து போயிட போறேன். சரிப்பா விட்டுருவோம். அது கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் ஓடா தப்பு இல்லை. அது கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் ஓடா தப்பு இல்லை.
சொன்ன பேச்சு கையின உன்னை கொண்டு போவேன் குட்டு வண்டி உள்ள குட்டு வேண்டிட்டவான் ஒரு திடீர்னு ஒரு மகண்டி தங்கான் உமாளுக்கு மருமகண்டி ஒரு மகண்டி உங்க அம்மாவுக்கு நான் மருமகண்டி அது சனத்தை இழந்த வண்டி தங்கான் சத பண்ணி பேசாதாடி அது சனத்தை இழந்த வண்டி ஒன்று கதை சொல்லி பேசாதடி அது சனத்தை இழந்த வண்டி தங்கான் சத பண்ணி அம்பலத்து கூடக்காரி அம்பலத்த பக்க பக்க இறங்கி கோமணத்தை தூக்குதடி கோமணத்தை தூக்குதடி அம்பலத்த பக்க பக்க இறங்கி கோமணத்தை தூக்குதடி அம்பலத்த பக்க பக்க கோமணத்தை நடராஜ தேவர் மகனுக்கு டான்ஸர் நடிக்கும் அக்கா சாலினி அவர்களுக்கு ஒரு எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறா எனக்கெல்லாம் வேணாம் சொன்னாங்க அடியாத்துக்குள்ள ஊத்து போட்டு அதையாக தண்ணீர் வந்து நடராஜ் தேவரையா அவர்கள் என்பது அன்பு கொண்டு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து அவர் மீது தேவர் பாடல் ஒன்று பாட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக தக்க சமயத்தில் பாடலை பாடுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பெருமை சேர்த்த தேவரையா அவர்களுக்கு கலைப்பிரவி சார்புடைய மனமாற உள்ளவாறு நானும் 100 ரூபாய் வாங்கிட்டேன்ல ஆடுற ஆட்டத்தில் பாடுற பாட்டிலே ஊருக்காரங்க காலையில எனக்கு 5 பவுனுக்கு மோதிரம் செஞ்சு தருவாங்க பாரு. அடியாத்துக்குள்ள ஊத்து போட்டு அசையாக தண்ணீர் மோந்து ஆசையாக தண்ணீர் மோந்து தண்ணீர் போட்டு நேற்று நீ சொன்னா சொல்லு அல்லேல கையிலே நெஞ்சுக்குள்ளே நிற்கி வாடி கண்ணாடி கறி என்னதான் பண்ணாலும் அவர் ஒண்ணு பண்ண மாட்டார். போ இப்படி ஒதுங்க அவன் நல்லாவா இருக்கும் பாவம். ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போறவளே நீ ஒப்பி மூக்குத்தியா ஒத்தையில போறவளே நீ ஒப்பி சந்தையில மூக்குத்தியா வெள்ளியால வாங்கி வந்த நீ ஒப்பியா
போறதில்லை. விடிஞ்சாலும் நாங்க உன்னைய விட போறதில்லை. உன்னை நான் விடவே போறதில்லை. உங்களை நான் விடவே போறதில்லை. நான் சம்பளம் 4000 ரூபாய் வாங்குற அம்பளிப்பு வந்தாலும் சரி வரலினாலும் சரி உன்னை நான் விடவே போறதில்லை. உள்ளதையே விட முடியாம அழகா நீ வேற ஒரே சட்டை ஒட்டையில பாருங்க அத்தமாக பொருள் ஒத்தையில ஓரிகளை எங்க அத்தை மக புள்ள. எத்தரத்து பேசிடலாமா சமய மூடாயில் எத்தரத்து பேசிடலாமா சமய மூடாயில் எங்க தம்பி நீங்க என்ன சொன்னீங்க? நாட்டம் போட்டா தானே ஆட்டம் வரும் எனக்கு. வயசுல இந்த வேலையா உங்களுக்கு தேவையா? ஒண்ணு ஆச்சா தானே ஆட்டம் வரும் எனக்கு. நெசமாவா சொல்ற? நாட்டம் போட்டா தானே ஆட்டம் வரும் கொஞ்சம் தள்ளி வைங்க வாய. அந்த புள்ளை சிவனா நகரமே நிக்குது. கேமராவை ஜூம் பண்ணுங்க. ஐயோ ஒரு 5 நிமிஷம் ஆல்ரவுண்ட்ல உட்கார்றாரு. டாட்டம் போட்டுக்கிறேன். நேரா பழகி போய் நக்கிட்டு வா. நீ மட்டும் ஆடு நாங்க கூடாது. நானே நான் கிடைக்காம தடுமாறிட்டாங்க. பையன் ஆல்ரவுண்ட் பைக்கு ஆறு வாங்குச்சு. எங்க நீங்களா தடுமாறீங்க? நான் சொல்லிச்சே போலவே சாமி. இந்த ஆறுமெல்லாம் நிறைய இருக்குது கல்மணி. அது சொல்லு. எல்லாம் ஆரம்பத்தை முடிவு நிறைய இருக்குது. இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் மதிக்கக்கூடியவன் கலைஞன். எங்க அஞ்சே முக்கால் இடத்துல அதனால நான் பொறுத்து என்ன பண்றது? முடிவினாலும் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி தங்கமே தங்கமே ஏன் சிகப்பு தங்கமே உனக்கிடம் பார்க்க ஏன் மனசு ஏங்குமே ஓ வண்ண முகம் நான் செஞ்சதவும் எனக்கு கிடைச்சதோ உன்னை விட வேறதையும் நினைச்சு பார்ப்பதோ நான் எத்தனை ஜம்மங்கள் எடுத்தாலும் சாலிய போல் வருமா தங்கமே தங்கமே ஏன் சிவப்பு தங்கமே உன்னிடம் பார்க்க ஏன் மனசு ஏங்குமே ஓ வண்ண முகம் நான் செஞ்சதவும் எனக்கு கிடைச்சதோ உன்னை விட வேறதையும் நினைச்சு பார்ப்பதோ நான் எத்தனை ஜம்மங்கள் எடுத்தாலும் போல வருமா தங்கமே தங்கமே ஏன் சிவப்பு தங்கமே உன்னிடம் பார்க்க ஏன் மனசு ஏங்குமே
வந்து ஓடி நீய மறந்து உன்ன நினைச்சு உள்ள ஓ கண்ணத்தில பிள்ளை பிள்ளை அவங்க மறந்து கிடச்சிருந்து தரைய முடியல திறமே கைதட்டிய நண்பர்களுக்கு யாருமே கை தட்டல. மனமாற உள்ளமாற வாழ்த்துக்கிறோம். பாட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பண்ணீங்க. மண்டியா போய் நான் இன்னைக்குதான் மண்டி போட்டுக்கிறேன். சில நேரத்தில் நெட்டா படுத்துக்குவேன். இன்னைக்குதான் மண்டி போட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை மண்டி போட்டுருவீங்களா இந்த 1 மணி நேரத்துல? பாட்டுக்கு என்ன ஆனா விட மாட்டேன். அப்படி ஒரு ஜெம்மா இது. எனக்கு சிரிப்பா இருக்கியா? உனக்கு சிரிப்பா தான் இருக்குது. எனக்கு சிரிப்பு. சரி, உன்னுடைய அன்பை சொல். தொடு தொடி எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடி விடி எனவே வாலிப மனதில் விண்படி விண்படி
நண்பர்களே, நல்ல விஷயங்களா இருந்த கை தட்டி எங்களை பெருமை சேருங்கள். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. யாரும் படித்ததில்லை, அறிமுக பார்த்ததில்லை, பாராட்டு கேட்டதில்லை, வார்த்தை அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, அறிமுக பார்த்ததில்லை, பாராட்டு கேட்டதில்லை, வார்த்தை அறிந்ததில்லை. தாளாக படித்து வந்தால் தங்கத்தில வளர்ந்த தம்பி, தாளாக படித்து வந்தால் தங்கத்தில வளர்ந்த தம்பி, தள்ளாடு வயதிலே வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்லும் அதையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளும், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளும், அண்ணன் என வந்த உள்ளம் என காவல் கொள்ளும், என வந்த உள்ளம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவுண்டில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் நாளாக இன்பமடா, மதுர்கள் மண்டபதி நாங்கள் கண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் நாளாக இன்பமடா, மதுர்கள் மண்டபதி நாங்கள் கண்ட சொந்தமடா. ரோசாவின் இதழ்களைப் போல் இல்லாத வாசமடா, ரோசாவின் இதழ்களைப் போல் இல்லாத வாசமடா. 100 ஆண்டு காலம் வரை இது மாறாத